ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மண்ணில் சக்தி தீர்மன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். சக்தி தீர்மன் வந்து என்னோடய கெரியரில் 25வது படம். 25 படம் நடிப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு விளையாட்டாக இது ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு கெரியர் ஆரம்பித்தேன் நடிக்கணும்னு சொல்லிட்டு. முழு நடிகராக ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக கமல் சார், சிவாஜி சார், இப்போ கரெக்டில் நடிக்கக்கூடிய பல நடிகர்கள், எம்எஸ் பாஸ்கர் சார், எவ்வளோ பெரிய இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைசாலிகள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் முழு நடிகர்களாக தகுதியே கிடையாது. நான் முழுக்க நம்பினது வந்து நடிப்பை தாண்டி என்னால் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியும். அந்த கதையை நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாதிரி கதையை வந்து நான் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். என்னை தவிர்த்து ஆள் கிடையாது இப்போதைக்கு. எல்லாம் ஸ்டீரியோ டைப்பிக்காக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து போனால் பிச்சைக்காரன் 1 அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள் நான் வந்து தைரியமாக எடுப்பேன். ஸோ இந்த முடிவுகளுக்கு ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தை நடித்தா, பிஹேவியர்ஸ் இருந்தால் போதும், நார்மலாக நடித்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த ஸ்கிரிப்டை மட்டுமே பேஸ் பண்ணி நடிகனாக மாறிட்டேன். முழுக்க நான் வந்து பெரிய நடிகன் அப்படின்ற ஒரு நான் வரல. ஸோ நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்போவே நான் நிறைய குத்துப்பாட்டெலாம் பண்ணி பழக்கப்பட்டவன் தான். பட் ஸ்டில் நான் வந்து கொலைப்படியை மறைச்சிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணேன். ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்காக நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. சலீம் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி பிச்சைக்காரன், அதில் வந்து பிச்சைக்காரனாக நடிக்க சிலர் மறுத்தும் பொழுது அந்த கதை நல்லாயிருக்கும். அதில் தான் எனக்கு ஒரு ஹீரோ கண்ணில் படுறான். தேன் உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி, சண்டை போடுறதை தாண்டி, பஞ்சு டைலாக் பேசுகிறத தாண்டி, டான்ஸ் ஆடுறதை தாண்டி எனக்கு வந்து அம்மாக்காக ஒருத்தர் பிச்சை எடுத்தாங்களே, அவன் தான் எனக்கு வந்து ஹீரோவை பட்டான். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்னால் நம்பிக்கை பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்பொழுது நல்ல புது டேரக்டர்ஸ் வந்து உருவாக்க முடியுன்ற காரணத்துக்காக மட்டுமே நான் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கேன் தவிர நான் நடிக்கின்றதுக்காக நடிக்க ஆரம்பிக்கல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்க முடியுது ஒரு நடிகனாக இருக்கிறதுனால. நடிகனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு நியூ அப்கமிங் டேரக்டர்ஸ்ட்டை போய் ஒரு நல்ல கதை வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து நடிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்டர்ஸே போய் நான் கேட்டுட்டு இருக்கணும். நானே ஒரு ஆவரேஜ் ஆக்டராக வளர்ந்து வச்சுக்கிறதுனால நிறைய டேலண்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லாயர் படத்தோட படமாக இருக்கட்டும், போன படம் மார்கனாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின படம் ரோமியோவாக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு என்னோடய கம்பெனியில் இது வரைக்கும் தயாரித்த ஒரு படங்களில் ஒரு 90% படங்கள் வந்து புது டேரக்டர்ஸ்க்கு நான் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அந்த மாதிரி முடிவுகள் இருக்கிறதுனால நான் வந்து விஜய் ஆண்டனி அப்படின்ற ஆக்டராக நான் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அவரை காப்பாற்றுறதும் என்னோட தேவையாக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ நான் என்ன காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய டேரக்டர்ஸை காப்பாற்ற முடியுன்றதுக்காக தொடர்ந்து